இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஓட்ஸை வச்சு பண்ண போகிறோம். ஓட்ஸில் வடையும் ஓட்ஸில் கேசரியும் பண்ண போகிறோம். நம்ம ஓட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கி ஓட்ஸ் வச்சு காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஓட்ஸ் வடைங்கிறது வந்து மத்தூர் வடை மாதிரி வரும். ஆமாம், நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். கேசரியும் நல்லா இருக்கும். என்ன பார்க்கலாமா? இப்போ இதுக்கு வந்து வடைக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்? வடைக்கு வந்து ஒரு கப்பு வந்து ஓட்ஸ். ஒரு வடைக்கெலாம் வேணாம், அப்படி ஓட்ஸ் இருக்குது. எந்த கப்பில் ஒரு கப் எடுத்து ஓட்ஸ் எடுத்துக்கோமோ அதில் பாதி ரவை பாதி அரிசிமா சேர்த்து ஒன்று. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, காரத்துக்கு முன்னாப்படி கொஞ்சம் வந்து கொத்தமல்லி போட்டு பசங்க வேண்டியதான். இது வந்து ஓட்ஸ் வடைக்கு. கேசரி வந்து ஓட்ஸ் எடுத்துருக்கேன். ஓட்ஸ் ஒரு பங்குன்னா வெல்லம் 2 பங்கு, ஜலம் 2 பங்கு, கொஞ்சம் நெய், குங்குமப்பூ, பச்சைக்கருப்பு. ஓகே, பார்க்கலாமா? ஓட்ஸ் இருக்குல்ல, ஓட்ஸ் ரவையும் போட்டுட்டேன். அரிசி மாவும் ரவையும் போட்டுடலாம். ஆமாம், போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். அவ்வளோதான், தெரிஞ்சிருக்கேன் எனக்கு எல்லாம். உப்பு அடி கொஞ்சம் ஜலம் விட்டு பிசையணும். கொஞ்சம் ஜலம் விட்டு இந்த இதையும் கொத்தமல்லி போட்டுட்டேன். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடலாம். கோஸ் இல்லைன்னா கோஸ் நறுக்கி போடலாம். கொஞ்சம் முறுக்கு. ஆனால் இந்த ஓட்ஸ் வந்து கொஞ்சம் கனமான ஓட்ஸ் இல்லையா, நம்ம பொடியெலாம் பண்ணதுனால அதுவே கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். நம்ம எங்கெல்லாம் உடச்சிக்கலாம் வேண்டாம். அதனால தான் நான் வந்து கோஸ் போடல. வேணால் கோஸ் போடலாம். வேணும்னா ஜலம் தெளிச்சு கெட்டியாக இருக்கும். இந்த வடைக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து வடைக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த காயிட்டு காயில் அது நடுவில் இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த கேசரி வச்ச ஓட்ஸை போட்டிருக்கேன். ஓட்ஸ் அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்படியே லேசாக நல்லா வறுக்கட்டும். அது பாட்டு ஆயிட்டு இருக்கும். அப்போ தட்டி அதை போடுறேன். மெல்லிசாக இருக்கிறதுனா கொஞ்சம் முறுமுறுன்னு வரும். அதுக்காக இப்படி இந்த பட்டர் பேப்பர் இல்லை வாழை இலை இருந்தால் வாழை இலை அது நல்லா கொஞ்சம் எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ மெல்லிசாக தட்டிக்கலாம். இந்த பேப்பர் வச்சு இந்த கோலி பண்ணுற பேப்பர் இது சூப்பராக அக்கி ரொட்டி கோலிலாம் பண்ணுறது நான் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே கிடைக்கிது பட்டர் பேப்பர். ஆமாம், பட்டர் பேப்பர் நார்மல் இல்லை அது. இது ஏன்னா சூடு வச்சாலும் ஒன்றாங்க. அது அடுப்பில் போட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். இதுனா குட்டி இப்படி கையில் எடுத்துடலாம். சப்போஸ் அக்கி ரொட்டி கோலிலாம் பெருசாக வந்துட்டு எடுக்கும்போது இப்போ ஏன் புதுசாக கற்றுக்கிற அளவுக்கு வசதியாக இருக்கும். இருக்குல்லையா, அப்படியே எடுத்து நான் வந்து வெளியில் போட்டேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆமாம், நம்ம ஏற்கனவே ஓட்ஸ் வடை பண்ணிப்போம். இந்த ஓட்ஸ் வந்து இப்போ நான் மதுர் வடை ஸ்டைலில் பண்ணுறேன். மசால் வடை ஸ்டைலையும் பண்ணலாம், உளுத்தம்பருப்பு போட்டும் பண்ணலாம், நிறைய விதத்தில் பண்ணலாம். இது நல்லா வறுத்துக்கணும், குழப்பன்னு ஆகிடணும். அது ஓட்ஸ் வடை இது நல்லா சிவப்பாக வறுத்துன்ட்டு ஜலம் வச்சுருக்கேன் பக்கத்தில். இந்த ஜலத்துக்கு நல்லா வேக வச்சுருவேன். இது என்னென்னா நிறைய இதுக்கு சரி வேண்டாம், நெய் வேண்டாம். ஓட்ஸ் வடை ஒரு ஸ்பூன் நெய் தான் போட்டு ரவை இருக்கிற மாதிரி ஓட்ஸ் எடுத்துக்காது. இந்த அதாவது ஆகிட்டு எல்லாம் சிவப்பாக இருந்தது நான் வந்துட்டு நார்மல் நம்ம கேசரி தான், ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஆமாம், ரவைக்கு பதிலாக ஓட்ஸ் மெஷர்மெண்ட்டில் அதே 1க்கு 3 விடும் ரவைனா, இது 1க்கு 2. ரவைக்கு நெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம், நெய் கம்மியாக இருக்கும். எடுத்துக்க நெய் இது இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டுறேன் இப்பயே. அப்புறம் நெய் விட்டுட்டு அரைக்க வேண்டியதான். வடையும் தட்டிட்டேன், இந்த ஒன்றா வச்சிடறேன். இது ஒன்று நெய் விட்டுருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக எடுத்து சரி. வடையும் எடுத்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். ஓட்ஸ் வடை, ஓட்ஸ் கேசரி. பரவாயில்ல. தேங்க்யூ. ஓகே.